இந்த கொஸ்டின்ல ஹெக்டார் யூஸ்ட் a tool called an hanger to remove corn from a storage bin at a constant rate. ரேட் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ரேட்னாவே அப்போ லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். A bin contained 24,000 bushels of corn when the hectare began to use the hanger. அப்போ நான் அர்த்தம் ஸ்டார்டிங் டைமில் 24,000 இருந்திருக்கு. அப்போது டைம் 0வாக இருக்கும்போது எனக்கு 24,000 வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. ஆஃப்டர் 5 hours ஆஃப் யூஸிங் எனக்கு என்ன ஆகுதுன்னா 19,350 ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் 5 hours எனக்கு 19,350 எனக்கு ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கண்டினியூ பண்ணால் அட் வாட் டைம் வந்து நமக்கு 12,840 வசல்ஸ் வந்து ரிமைனிங்காக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம டெஸ்மோஸில் கொடுத்தோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எனக்கு எந்த வேல்யூக்கு 12,840 வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கோம், நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம இப்போது y வேல்யூ வந்து 12,840 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 12,0 கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 12.